ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லிங்கியூ கான்டினென்ட் அனிமியோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனா காமிக்கும். சரி வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஸோ லாஸ்ட் எபிசோட்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நம்ம ஹீரோவோட கிளான்ல ஆனுவல் ஃபேமிலி காம்படிஷன்னு ஒரு காம்படிஷன் ஏற்பாடு பண்ணி இருந்திருப்பாங்க. அந்த காம்படிஷன்ல சென் ஃபேமிலியை சேர்ந்த எல்லா யங் ஜீனியஸும் அதுல கலந்துகிட்டே ஆகணும். அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோவோட அப்பா ஹீரோ நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு இருந்திருப்பாரு. அதோட போன எபிசோட முடிச்சிருப்பாங்க. இந்த எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கறத வாங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவோட அப்பா அப்புறம் யூயான்னு 3 பேர் அந்த காம்படிஷன் நடக்க போற இடத்துக்கு தான் அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்த அந்த எல்டர் சொல்றான், இப்போ இந்த இடத்துல எல்லாரும் இருக்கிறீங்க அப்படிங்கறதுனால நான் அனௌன்ஸ் பண்றேன், நம்ம சென் ஃபேமிலியோட ஆனுவல் பார்ட்டி காம்படிஷன் இப்ப தொடங்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதை கேட்ட நம்ம ஹீரோவோட அப்பாவும் இந்த இடத்துல செம்ம காண்டாயி அவரோட பவரை காலில் கதர் பண்ணி தரையிலே அடிக்க, அதனால வெளிப்பட்ட பவர் அந்த இடத்துல இருக்க யாராலையுமே தாங்க முடியல. அப்ப ஹீரோ அந்த எல்டரை பார்த்து கேக்குறான், அங்கிள் அப்பா என்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்க சொன்னாரு, இந்த இடத்தோட தலைவர் யாரு? அதுல என்ன சந்தேகம், அது உன்னோட அப்பா தான். அது உங்களுக்கே தெரியுதுல, அப்படி இருக்கும்போது அப்பா இருக்க வேண்டிய அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்ப இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த லிங்கர் சொல்றா, ஏ சென்டியான் நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நீங்க எல்லாரும் தாமதமா வந்தீங்க, அதனாலதான் என்னோட அப்பா இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு. போது வாய மூடு, இது நம்ம சென் ஃபேமிலியோட ஆனுவல் பார்ட்டி. அப்படி இருக்கும்போது நீ வெளிக்கிலான சேர்ந்தவனுங்களை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்க. அப்ப இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த வெளியாளுங்களும், அடே நீ யார பார்த்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நாங்க லூசியா செக்டர் சேர்ந்தவங்க. அப்படி இருக்கும்போது எங்களையே அவமானப்படுத்த உனக்கு எவ்வளவு தைரியம்? அடே உங்களை யாரும் இந்த இடத்துல இருக்க சொல்லி கேட்கவே இல்ல, அதனால நீங்க உடனே இந்த இடத்தை விட்டு கிளம்புங்கடா. அதை கேட்ட அந்த எல்டரோட அசிஸ்டன்டும், அடே சென்டியான் நீ லூக்சியா பிரிவை சேர்ந்தவங்களே அவமானப்படுத்திக்கிட்டு இருக்க, கொஞ்சம் வாய மூடு. அப்ப இதை கேட்ட ஹீரோவோட அப்பாவும், என் பையன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இங்க பாரு சென் பைட்டியான், இப்போ உனக்கு முன்னாடி நிக்கிறது யாருன்னு உனக்கு தெரியலையா? நான் தான் இந்த இடத்தோட தலைவன். அப்படி இருக்கும்போது உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே சொல்லாம அந்த லூக்ஷியா செக்டர் சேர்ந்த ஒரு சில நாய்கள் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருப்ப. அப்ப அதை கேட்டா அவனுங்களும் அந்த இடத்துல செம காண்டாகிறானுங்க. அதே நேரத்துல இந்த எல்டர் நினைக்கிறான், இன்னைக்கு இவனுக்கு என்னாச்சு? எப்பவுமே அமைதியா போறவன் இன்னைக்கு எதுக்காக இவ்வளவு டஃபா நடந்துக்கிறான்? அப்ப சடனா இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட ஃபேமிலியை சேர்ந்த தேடி எல்டர் ஒருத்தன் வரான். அவனை பார்த்ததும் அங்க இருந்து எல்லாரும் மரியாதை கொடுக்குறாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்படி ஒரு முக்கியமான நாள்ல ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அப்புறம் நீ நம்ம தலைவரையே அவமானப்படுத்துற மாதிரி நடந்திருக்க, உடனே அவர்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்ல, அதை கேட்ட அந்த எல்டரும் இந்த தேடி எல்டர் தான் அப்படியே ஓர கண்ணால பாக்குறான். இந்த தேடி எல்டரும் அப்படியே கண்ணை காமிக்கிறான். ஆக்சுவலா இவனும் அவனோட கூட்டாளி தான் போல. அப்ப உடனே அந்த எல்டரும் நம்ம ஹீரோவோட அப்பா கிட்ட அப்படியே மன்னிப்பு கேட்கிறான். தலைவரே என்ன மன்னிச்சிடுங்க, நான் தான் ஒரு சில விஷயங்களை தப்பா பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நான் இத மாதிரி தப்புகளை பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோவோட அப்பாவும் நேரா அந்த இடத்துக்கு மேல போய் சொல்றாரு, இப்போ நான் அறிவிக்கிறேன், நம்ம சென் ஃபேமிலியோட ஆனுவல் பார்ட்டி காம்படிஷன் இப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை கேட்டாங்க இருந்த எல்லாரும் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம ஹீரோவோட அப்பாவும் இந்த போட்டிக்கான ரூல்ஸ் அப்படியே சொல்றாரு. முதல் சுற்று, இதுல இந்த போட்டியில கலந்துக்கிற நீங்க எல்லாருமே உங்களுக்குள்ளேயே ஃபைட் பண்ணிக்கணும். இதுல தாக்கு பிடிக்கிற 8 பேர் தான் அடுத்த சுற்றுக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, அப்ப அதே நேரத்துல அந்த லிங்கர் சொல்றா, இந்த இடத்துல இருக்க எல்லாருமே நல்லா கேட்டுக்கோங்க, இங்க இருக்கால இந்த சென்டியான் இவ என்னோட எர, அப்படி இருக்கும்போது இவனை என்ன தவிர யாரும் தொடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, அதே நேரத்துல இங்க போட்டி ஸ்டார்ட் ஆகுது. சோ அந்த லிங்கர் பொண்ணு சொன்னதுனால நம்ம ஹீரோவை இந்த இடத்துல எவனுமே அட்டாக் பண்ணல. அதனால நம்ம ஹீரோ ஈஸியாவே செகண்ட் ரவுண்டுக்கு போயிடுறான். முதல் சுற்று வெற்றிகரமா முடிஞ்சிடுச்சு. இதுல வெற்றி அடைஞ்ச 8 பேரும் இப்ப 2 பேரா உங்களுக்குள்ளேயே ஃபைட் பண்ணிக்க போறீங்க. இந்த செகண்ட் ரவுண்டோட ஃபர்ஸ்ட் மேட்ச் யார் யாருக்குன்னா சென்டியான் அப்புறம் யான். அப்ப அதை கேட்ட யூயானும் நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றா, சென்டியான் கொஞ்சம் கவனமா இரு ஓகேவா? யூயான் என்ன பத்தி கவலைப்படாத, நம்ம ஃபைனல் ரவுண்ட்ல சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல ஃபைட் பண்றதுக்காக போறான். அதே நேரத்துல இங்க நம்ம ஹீரோவோட ஆப்பனன்ட் யாருன்னு பார்த்தா, நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வந்த புதுசுல ஒருத்தவனை போட்டு புரட்டி எடுத்துருப்பால அவன் தான். அவனும் நம்ம ஹீரோ பார்த்து பயந்துகிட்டு தான் இருக்கான். சென்டியான் என்ன சென்டியானா? என்ன வாங்கினது பத்தலையா? உங்ககிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன்? என்ன எங்க பார்த்தாலும் யங் மாஸ்டர் தானே கூப்பிட சொல்லியிருக்கேன். அப்ப இதை கேட்ட அவ சொல்றான், இல்ல என்னால இதுக்கு மேல அப்படி கூப்பிட முடியாது, நான் யாருன்னு உனக்கு காமிக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ சடனா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக வரான். ஆனா நம்ம ஹீரோ ஒரே ஸ்லாஸ்ல அவனோட ஸ்வாடைய பிரேக் பண்ணி இந்த மேட்சை அசால்ட்டா வின் பண்ணிடுறான். நம்ம ஹீரோவோட இந்த முன்னேற்றத்தை பார்த்த அந்த எல்டரும் நம்ம ஹீரோவை பார்த்து செமைய கடுப்பாகிட்டு இருக்கான். அதே நேரத்துல இங்க அடுத்தடுத்த மேட்ச் எல்லாம் பயங்கரமா நடந்துகிட்டு இருக்க. சோ இந்த செகண்ட் ரவுண்ட மொத்தமா 4 பேர் வின் பண்றாங்க. அது யாருன்னா நம்ம யூயான் அப்புறம் ஹீரோ அப்புறம் இந்த யங் மாஸ்டர் வு அவனோட அக்கா லிங்கர்னு மொத்தமா 4 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. சோ அடுத்து தேர்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரவுண்டோட ஃபர்ஸ்ட் மேட்ச் யாருக்குன்னா நம்ம ஹீரோவுக்கு அந்த யங் மாஸ்டர் வுக்கும் தான். அப்ப அந்த யங் மாஸ்டர் வுவும் நம்ம ஹீரோவோட இப்போதைய பவர் என்னன்னு தெரியாம நம்ம ஹீரோவை பயங்கரமா மட்டம் தட்டி பேசிக்கிட்டு இருக்கான். அடே சென்டியான், இன்னைக்கு நீ ஏன் கூட ஃபைட் பண்றது உனக்கு கிடைச்ச மிகப்பெரிய கௌரவம். அப்புறம் நீ ஒண்ணு கவலைப்படாத, என்னால
என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உன்னை கொல்லாம இருக்க ட்ரை பண்றேன். அப்ப அதை கேட்ட ஹீரோ சொல்றான், ஆனா நான் அப்படி கிடையாது, உன்னை நான் இந்த இடத்துல கொல்ல போறேன்டா. என்ன உன்னோட இந்த லோ லெவல் கல்டிவேஷனை பயன்படுத்தி என்ன கொல்ல போறியா? அது உன்னால முடியுதான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்ப சடனா அவனோட வெப்பன்ல பவர் எல்லாம் கேதர் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை பயங்கரமா போய் அட்டாக் பண்றதுக்கு போறான். ஆனா நம்ம ஹீரோ அவன் பண்ற எல்லா அட்டாக்ல இருந்து சும்மா அசால்ட்டா தப்பிக்கிறதோடு மட்டும் இல்லாம அவன் பண்ற எல்லா அட்டாக்கையும் சும்மா அசால்ட்டா தடுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றான், அடே சென்டியான், நீ என்னதான் மார்ஷியல் ஆர்ட்ஸோட அட்வான்ஸ் லெவலுக்கு போயிருந்தாலும் நீ எங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயும் போல ஒரு குப்பை தான்டா. அதனால மரியாதையா இந்த இடத்துல மண்டிக்கிட்டு என் கால்ல விழுந்து கெஞ்சி கேளு, உன்னை நான் உயிரோட விடுறேன். அப்படி மட்டும் நீ பண்ணலனா உன்னோட சாவு என் கையில தாண்டான்னு சொல்லிட்டு அவன் இடத்துல அவனோட பவரை பயங்கரமா பயன்படுத்தி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துல இங்க இவ்வளவு நேரம் இவன் பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோவு செமையா கடுப்பாயி அந்த யங் மாஸ்டர் ஊவை நோக்கி ஒரு பயங்கரமான ஸ்வாட் அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ பண்ண அந்த அட்டாக்ல இருந்து அந்த யங் மாஸ்டர் ஊ ஜஸ்ட் மிஸ்ல அப்படியே தப்பிக்கிறான். அடே சென்டியான், நீ ரொம்ப ஓவரா போயிட்ட. இந்த சென் ஃபேமிலியோட ஒரே ஒரு யங் மாஸ்டர்னா அது நான் மட்டும்தான். அதனால இப்பவே நான் உன்னை கொல்ல போறேன்டா அப்படிங்கிற மாதிரி அவன் இடத்துல பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்க. அப்ப அதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ அந்த இடத்துல சிரிச்சுட்டு அவனை பார்த்து சொல்றான், இங்க பாரு, இத்தனை வருஷங்களா உன்னால நான் பட்ட அவமானங்கள் எல்லாத்தையும் நான் உனக்கு இப்பவே 2 மடங்கா திருப்பி தர போறேன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல 13th மூவ் ஸ்வாட் டெக்னிக் அப்படியே பெர்ஃபார்ம் பண்ண அதை பார்த்த அந்த எல்டரும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வேகமா ஃபைட் நடந்துகிட்டு இருக்க இந்த இடத்துக்கு வர பாக்குறாரு. ஆனா நம்ம ஹீரோவோட அப்பா அந்த எல்டர் அப்படியே தடுத்துறாரு. மரியாதையா என் வழியை விட்டு விலகி போன்னு சொல்லிட்டு அந்த எல்டரும் நம்ம ஹீரோவோட அப்பாவை போய் அட்டாக் பண்ணா. ஆனா நம்ம ஹீரோவோட அப்பா அவர் பண்ற அட்டாக் சும்மா அசால்ட்டா தடுத்துறாரு. அதே சமயத்துல இன்னொரு பக்கம் நம்ம யூயான அந்த லிங்கர் பொண்ணு வேற ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அடே சென்டியான், உனக்கு எவ்வளவு தைரியம்டா, உன்னால முடிஞ்ச இதை தடுத்து பாடுறான்னு சொல்லிட்டு இந்த யங் மாஸ்டர் வு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக அவனோட பவரை கேதர் பண்ணிக்கிட்டு இருந்தா. அதே நேரத்துல இங்க நம்ம ஹீரோ அவன் அந்த 13th மூவ் ஸ்வாட் டெக்னிக்கை பயன்படுத்தி இந்த யங் மாஸ்டர் ஊவை ஒரே அட்டாக் தான் பண்றான். அதுக்கே இவனும் முடியாம அந்த இடத்துல படுத்துறான். அப்ப ஹீரோவா அவனோட பக்கத்துல அப்படியே நடந்து வர அதை பார்த்த இவனும் இல்ல நீ என் பக்கத்துல வராத, அப்பா அக்கா என்ன காப்பாத்துங்க. நீ எவ்வளவுதான் கத்துனாலும் இன்னைக்கு உன்னை எவனாலையும் காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட கதையை அங்கேயே முடிக்கலான்னு போகும்போது அப்ப டக்குன்னு இந்த இடத்துல இருந்த அந்த தேர்ட் எல்டர் செம்ம வேகமா போய் நம்ம ஹீரோவை பயங்கரமா அட்டாக் பண்ணிடுறாரு. அதனால நம்ம ஹீரோவுக்கு அந்த இடத்துல பயங்கரமான டேமேஜ் ஏற்பட்டு அவன் அப்படியே பிளட் வாமிட்டா எடுத்துக்கிட்டு இருக்கான். இத பார்த்த நம்ம ஹீரோவோட அப்பாவும் யூயானும் சென்டியான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமா அந்த இடத்துல பதறி போறாங்க. அப்ப ஹீரோவோட அப்பாவும் இந்த இடத்துல சரியான காண்டாயி அந்த எல்டரை அடிச்சு பறக்க விட்டுட்டு நேரா இந்த தேர்ட் எல்டர் கிட்ட தான் வராரு. அடே வெக்கம் கெட்ட தேர்ட் எல்டரு, உன்ன மாதிரி ஒருத்தெல்லாம் இந்த உலகத்திலே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவரோட பவரை கேதர் பண்ணி அந்த தேர்ட் எல்டர் அட்டாக் பண்ண அந்த தேர்ட் எல்டரும் அந்த அட்டாக் அப்படியே தடுக்க பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோவோட அப்பா டக்குன்னு அவனுக்கு பக்கத்துல வந்து அவனோட ஜஸ்ட்லயே ஒரு அடி, அவனும் முடியாம அந்த இடத்துல விழுந்துடுறான். மகனே, நீ பண்ண வேண்டியதை போய் பண்ணு, எவன் உன்னை தடுக்கிறான்னு நான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோட அப்பா சொல்ல அப்ப அதை கேட்ட நம்ம ஹீரோவும் நேரா அந்த யங் மாஸ்டர் ஊக்கு பக்கத்துல போய் அவனோட ஸ்வாட் அந்த யங் மாஸ்டரோட வயிற்றுலயே இறக்கி அவன் அப்படியே போட்டு தள்ளிடுறான். இத பார்த்த அந்த லிங்கர் பொண்ணு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல பயங்கரமா கதறி அழுவுறா. அடே சென்டியான், உன்னை நான் கொல்ல போறேன்டான்னு சொல்லிட்டு அவனோட பவரை கேதர் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வந்தா அப்ப டக்குன்னு நம்ம யூயான் குறுக்க வந்து உன்னால இங்க இருந்து எங்கேயும் போக முடியாதுன்னுட்டு அவ ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறா. உடனே 2 பேரும் அந்த இடத்துல அவங்களோட பவர்ஸ் எல்லாம் பயங்கரமா பயன்படுத்தி அப்படியே மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணிக்கிறாளுங்க. அப்ப அதே நேரத்துல இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த அந்த எல்டர் சொல்றான், அடே சென்டியான், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னோட பையனையே கொன்னிருப்ப, இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த எல்டர் அவனோட அசிஸ்டன்டும் நேரா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரானுங்க. அப்ப இந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோட அங்கிள் நேரா போய் அந்த எல்டரோட அசிஸ்டன்ட் கூட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துல இங்க நம்ம ஹீரோட அப்பா அந்த எல்டர் அப்புறம் தேடி எல்டரை ஒத்தால அப்படியே சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த எல்டர் தேடி எல்டரை பார்த்து சொல்றான், எனக்கு தெரிஞ்சு நாம 2 பேரும் சேர்ந்து பண்ண இந்த அட்டாக்கால அவனால இதுக்கப்புறம் மார்ஷியல் ஸ்பிரிட்டை யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சா கண்டிப்பா அவனை தோக்கடிக்க முடியும். அப்ப இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ஹீரோட அப்பா சொல்றாரு, இங்க பாருங்கடா, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் பையனை உங்க யாராலையும் தொட முடியாது. என்னால 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தத இன்னும் வரைக்கும் மறக்கவே முடியல. மூத்த பையன் நான் இருக்கும் போது உனக்கு போய் அப்பா அரியணையை சுலபமா தூக்கி கொடுத்துட்டாரு, அதை என்னால ஏத்துக்கவே முடியல. இன்னையோட இது எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் கூட்டு சேர்ந்து நம்ம ஹீரோவோட அப்பாவை ஒருத்தவனுங்க மாத்தி மாத்தி அப்படி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இங்க நம்ம ஹீரோவோட அப்பாவும் அவரால் முடிஞ்ச வரைக்கும் அவரோட பவரை பயன்படுத்தி 2 பேரையும் அப்படி தடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப யூயானு என்ன பண்றதுன்னே தெரியாம நம்ம ஹீரோவோட அப்பாவை தான் அப்படி பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப இந்த இடத்துக்கு வந்த அந்த லூசியன் கிளான சேர்ந்தவனுங்க சொல்றானுங்க, ஏ லிங்கர், இந்த பொண்ணை நாங்க பாத்துக்கிறோங்க, நீ போய் அந்த சென்டியான பாத்துக்கோ. அதை கேட்ட அந்த லிங்கர் பொண்ணு அப்படின்னா சரி, அடே சென்டியான், உன்னோட கதை ஏன் கையில தாண்டா முடிய போகுதுன்னு சொல்லிட்டு அவன் நேரா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு வரா. நம்ம ஹீரோவும் டக்குன்னு அவ பண்ண அட்டாக்க தடுத்து அவளை அப்படியே பின்னாடி தள்ளிடுறான். ஆனா அவ அந்த இடத்துல ஒரு பெரிய நெருப்பாலான ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் ஸ்னேக்கை வர வச்சு அதை பயன்படுத்தி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றா. அப்ப அதை பார்த்த நம்ம ஹீரோவும் அவனோட ஸ்வாட் பவரை பயன்படுத்தி அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்னேக் அப்படியே பிரேக்
பிரேக் பண்ண ட்ரை பண்றான். அப்ப அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்னேக்கும் டக்குன்னு அந்த இடத்துல நெருப்பா மாறி போய் நம்ம ஹீரோவை அப்படியே சுத்தி வளைச்சிடுது. அப்ப லிங்கர் சொல்றா, அடே சென்டியான், உன்னால இதுக்கப்புறம் தப்பிக்கவே முடியாது, ஃப்ளேம் பிரிசன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ ஒரு பயங்கரமான ஃபயர் அட்டாக்க நம்ம ஹீரோ மேல பண்றதுக்கு தயாராகிட்டு இருக்க. அப்ப அதே நேரத்துல இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல சரியான காண்டாயிடுறான். இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். உங்களால நான் சின்ன வயசுல இருந்து பல கஷ்டங்களை பட்டிருக்கேன். ஆனா நான் எப்பவும் அந்த வீக்கான பழைய சென்டியானாவே இருப்பேன்னு நீங்களாம் நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. நான் ஒன்னும் இவ்வளவு சுலபமாலாம் சாக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல மார்ஷியல் ஸ்பிரிட் ஆர்மர் அப்படியே ஆக்டிவேட் பண்ண அதே சமயத்துல அந்த லிங்கர் பண்ண அட்டாக்கும் நேராவது நம்ம ஹீரோ மேல பட்டு அந்த இடமே அப்படியே பத்திக்கிட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சென்டியான், ஏதோ பெரிய ஆளு மாதிரி பேசுன பாரு, இப்ப சப்பையா செத்து போயிட்ட. சரி, அடுத்தது யூயான், உன்னோட கதையை தான் முடிக்க போறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப நம்ம யூயானை நோக்கி அப்படியே வந்துகிட்டு இருக்க. அப்ப அதே சமயத்துல அந்த இடத்துல எரிஞ்சுக்கிட்டு இருக்க நெருப்புக்குள்ள தான் காமிக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு எதுவுமே ஆகல. நான் இருக்கிற வரைக்கும் உன்னால கண்டிப்பா அவளை தொடவே முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல 13th மூவ் ஸ்வாட் டெக்னிக்கோட 3rd மூவ் அப்படியே பெர்ஃபார்ம் பண்றான். அப்ப அதுல இருந்து வெளிவந்த ஒரு பயங்கரமான ஸ்பிரிச்சுவல் டிராகன் அது அந்த இடத்துல இருந்த நெருப்பு எல்லாத்தையும் சும்மா அசால்ட்டா அணைச்சிட்டு நேரா அந்த லிங்கரையே அட்டாக் பண்ற மாதிரி பக்கத்துல போயிடுது. இது அவ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. என்னதான் அவளோட ஸ்வாட பயன்படுத்தி அந்த அட்டாக்கை தடுக்க ட்ரை பண்ணாலும் அவளால சுத்தமா முடியல. அந்த ஸ்பிரிச்சுவல் டிராகன் அவளை சும்மா அடிச்சு பறக்க விட்டுடுது. அடுத்து நம்ம ஹீரோவும் அந்த லிங்கர் பொண்ணு பண்ற எல்லா அட்டாக்கையும் சும்மா அசால்ட்டா தடுத்துட்டு அவளை நோக்கி அப்படியே முன்னேறி நடந்து வந்துகிட்டு இருக்கான். அதை பார்த்து அவ திரும்ப அந்த இடத்துல ஸ்பிரிச்சுவல் ஸ்னேக்கை கொண்டு வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண பாக்குறா. நம்ம ஹீரோவை டக்குன்னு ஸ்பிரிச்சுவல் டிராகனை வெளியே கொண்டு வர ரெண்டும் அந்த இடத்துல நேருக்கு நேர் பயங்கரமா மோதிக்குதுங்க. ஆனா நம்ம ஹீரோவோட ஸ்பிரிச்சுவல் டிராகன் அவளோட ஸ்னேக் அப்படியே பிரேக் பண்ணிட்டு நேரா அவளே அட்டாக் பண்ற மாதிரி பக்கத்துல வந்துடுது. ஆனா இப்ப டக்குன்னு இந்த இடத்துக்கு வந்த ஒரு பவர் நம்ம ஹீரோவோட டிராகனை சும்மா அசால்ட்டா பிரேக் பண்ணிடுது. சோ இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தா, சோ இந்த இடத்துக்கு லூசியா செக்ட்ல இருந்து 2 பேர் வந்திருந்தானுங்களே, அந்த லூசியா செக்டோட ஹெட் தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதே நேரத்துல அவங்களும் நம்ம ஹீரோ மேல அந்த இடத்துல பயங்கரமான ஸ்பிரிச்சுவல் பிரஷரை போட நம்ம ஹீரோவால அந்த இடத்துல நிக்க கூட முடியல. அவன் பயங்கரமா அந்த இடத்துல பிளட் வாமிட்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கான். சோ இதோட இந்த எபிசோட் முடியுது நண்பா. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வர எல்லா எபிசோடும் சும்மா பங்கமா போக ஆரம்பிக்கும். சோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி, நாளைக்கு உங்களை அடுத்த எபிசோட்ல வந்து பார்க்கிறேன். Thank you.